இன்று நிகழக்கூடிய சந்திர கிரகணம் சதய நட்சத்திரம், கும்பராசியில் சந்திரன், ராகு சனியுடன் இணைந்த காலத்தில் இந்த சந்திர கிரகணம் வருகிறது. இந்த சந்திர கிரகணத்தால் சதய நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், மகம் நட்சத்திரம், இந்த நட்சத்திரக்காரர்கள் அத்துடன் பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று அனுகூலம் இல்லை என்று சொல்லலாம். கிரகணம் முடிந்த பிறகு மறுநாள் சிவாலயம் சென்று வழிபாடு செய்தாலோ நவகிரகங்களை சுற்றி வந்தாலோ அதற்கான தோஷ நிவர்த்தி, பெரிய பரிகாரம் ஒன்றும் தேவையில்லை. இந்த கிரகணத்தால் புதுமையாக நாம் இந்த உலகளாவிய மிகப்பெரிய மாற்றங்கள் என்று எதுவும் வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏனென்றால் சித்திரை மாதம் வருட பிறப்பில் பஞ்சாங்கத்தில் நடக்கக்கூடியது. நாங்கள் இதை பற்றி விளக்கமாக எழுதியிருக்கிறோம். இதில் குறிப்பாக இந்த சந்திர கிரகணத்தால் இயற்கை சீற்றங்கள் நம் நாட்டின் வடமேற்கு வடக்கு திசைகளில் புயல், வெள்ளம், அதிக அளவில் மழை, இது போன்ற சில இயற்கை சீற்றங்கள் மட்டும்தான் இந்த சந்திர கிரகணத்தின் தாக்கத்தை ஏற்படுத்துமே தவிர வேறு எந்த மாற்றங்களும் இந்த கிரகணத்தால் இல்லை. இந்த நேரங்களில் கர்ப்பிணி பெண்கள் வெளியில் வரக்கூடாது, அந்த நேரத்தில் உணவு அருந்தக்கூடாது. இன்று மாலை 6:12 முன்னாடி என்ன நம்ம சாப்பிடணுமோ அது சாப்பிடலாம். பிறகு மீண்டும் காலை எழுந்து குளித்து வீட்டை சுத்தம் செய்த பிறகுதான் நாம் உணவு சாப்பிட வேண்டும்.